8 மணிக்கு மேல் 8:30 மணிக்கு மேல் படிக்கக்கூடாது. 9 மணிக்கு படுத்தால் 3 மணிக்கு எழுந்து கொள்ளலாம். 6 மணி நேரம். நேர மேலாண்மை தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு திட்டமிடுதல். 24 மணி நேரத்தை திட்டமிட வேண்டும். அதிகாலை படிப்பை போல் உங்கள் மனதில் பதியுவது வேற எதுவும் கிடையாது. 4 மணிக்கு எழுந்து அந்த 2 மணி நேரம் நீங்கள் படிக்கின்ற படிப்பு இருக்கிறது அல்லவா, அது உங்களுடைய மனனம் செய்கின்ற பொழுதும் சரி, புரிந்து கொள்வதும் சரி, சரியான தருணமாக இருக்கும். அப்படி என்றால் தினமும் அட்டவணைப்படுத்த வேண்டும். 24 மணி நேரத்தில் எத்தனை மணிக்கு எழுந்து, 4 மணிக்கு எழுந்து அதிலே இருந்து திட்டமிடுதல். என்ன படிப்பது, நமக்கு அன்றாடம் தேவையான நேரம் என்ன, அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துவது, காலை சிற்றுண்டி எத்தனை மணிக்கு, அதற்கு பிறகு இப்படி இரவு படுக்கின்ற வரை அட்டவணைப்படுத்த வேண்டும். செய்தித்தாள்களையும் செய்திகளையும் அன்றாடம் என்ன நடைபெறுகிறது உலகத்தில், நாட்டில், வாழ்வியலில் என்பதை தெரிந்து கொண்டால் மட்டுமே உங்களால் ஒரு பொது அறிவு மிக்க ஒரு அதிகாரியாக ஒரு தேர்வை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றலை பெற முடியும். இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது, பாகிஸ்தான் இந்தியா யுத்தம் என்ன ஆனது, என்ன நிலை, இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஆக ஒரு போட்டித் தேர்வில் பங்கு பெற வேண்டும் என்றால் ஒரு மாணவன் 6ஆம் வகுப்பிலிருந்து செய்தித்தாள்களை படிக்கின்ற ஒரு பழக்கத்தை பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும். நீங்களும் மற்றவர்களுக்கு இனிமேல் சொல்ல வேண்டும். ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு மாணவன் செய்தித்தாள்களை தொடர்ந்து படிக்கின்ற ஒரு பண்பினை பெற்றால் அவனுக்கு உலக நடப்புகள் எல்லாம் தெரியும். உலக நடப்புகளை எல்லாம் போட்டித் தேர்விலே பங்கு பெறுகின்ற பொழுது ஒரு பட்டப்படிப்பை முடித்ததற்கு பிறகு போட்டித் தேர்வுக்காக படிக்கிறேன் செய்தித்தாள்களை என்று படித்தால் அது போதுமானதாக இருக்காது. இந்த 20 ஆண்டுகளில் நான் அப்படி சொல்லி சொல்லி முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்ற மாணவிகளை, ஏராளமான மாணவர்களை உருவாக்கி இருக்கிறோம்.